சென்னை அருகே தண்டவாளத்தில் காயங்களுடன் 2 துண்டுகளாக மீட்கப்பட்ட கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பெற்றோர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கொமக்கம்பேடு பகுதியைச் சேர்ந்த சேகர் தமது மகன் விஜயகுமாரை கடந்த 25ஆம் தேதி முதல் காணவில்லை என பெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் பேரில் திருவள்ளூர் போலீஸ் எஸ்பிக்கு சம்மன் வழங்கப்பட்டது. இதற்கிடையே வெள்ளிக்கிழமை திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத உடல் இருப்பதாக சேகருக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். சேகர் அவரது மனைவியுடன் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது அது தமது மகன் விஜயகுமார் தான் என உறுதி செய்தார். கடந்த மாதம் 26ஆம் தேதி திருநென்றவூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் ரயிலில் அடிபட்டு இறந்ததாக உடல் கைப்பற்றப்பட்டதாக ரயில்வே போலீசார் கூறியுள்ளனர். ஆனால் கஞ்சா கும்பல் மூலம் விஜயகுமார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். மறுநாள் அதோட ஒரு வாரத்துக்கு எந்த தகவலும் தெரில. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்கள எதுவும் சொல்லலை. திரும்பி கேட்குற எதுவும் தெரில. அதோட இந்த ஒரு கட்சி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கால் வருது, ட்ராக்ல அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நாங்கள் செல்ஃபோனு செருப்பு நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம்.